ஒரு 200 வகையான விதைகள் நம்ம கையில் இருக்குது. ரத்தசாலி கொடுத்துட்ருக்கோம், சித்தசன்னா கொடுத்துக்கிட்டு இருக்கோம், மைசூர் மல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம், சொர்ண மசூரி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எப்போ ஒரு விவசாயி மதிப்பு கூட்டி விற்க கற்றுனா தான் சக்ஸஸ் பண்ண முடியும். ஒரு கிலோ மைசூர் மல்லி விதை நெல் 120 ரூபாய்க்கு விற்கிறோம். நீங்கள் 900 கிலோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,17,000 நம்ம வருது. ஆர்கானிக்னு பண்ணிங்கன்னா நீங்களே மெனக்கெட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாபம் வரும். லாபம் வரலன்னு சொன்னால் ஒன்றும் விவசாயம் பண்ண தெரியலன்னு அர்த்தம். தஞ்சாவூர் மாவட்டம் நெடார் கிராமத்தை சேர்ந்தவர் இளந்திரையன். இவர் படித்தது எம்காம், எம்ஃபில், பிஎட். சில ஆண்டுகள் தனியார் துறையில் வேலை பார்த்தும் மனதிற்கு திருப்தி இல்லை. இந்த நிலையில் பாரம்பரிய நெல் ரகங்களை கொண்டு இயற்கை விவசாயம் செய்யலாம் என முடிவெடுத்தார். கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு 100 குழிகளில் ஆரம்பித்த சாகுபடி இன்று 17 ஏக்கரில் பிரம்மாண்ட இயற்கை விவசாயம் செய்து வருகிறார். அதுவும் முழுக்க முழுக்க நம் பாரம்பரிய நெல் ரகங்கள் தான். பல மாநிலங்களில் தேடி தேடி சேமித்து தற்போது 200 பாரம்பரிய நெல் ரகங்களை சேமித்து ஒவ்வொரு ஆண்டும் ஒரு சில ரகங்களை சாகுபடி செய்து அதன் மகத்தான நன்மைகளை மக்களிடம் கொண்டு சேர்த்து வருகிறார். இவரை பற்றி தெரிந்ததும் அவரை பார்க்க சென்றபோது வயலில் வரப்புகளை சரி செய்து கொண்டிருந்தார். அப்போது அவர் நம்மிடம் கூறுகையில், நம்ம விதைகள் நம்ம ஃபஸ்ட்டு இது பண்ணப்போ விதைகள் கிடைக்கல நமக்கு. அதனால் என்ன பண்ணோம், அடுத்தது விதைகளை அதிகமாக உற்பத்தி பண்ணி விதையை பரவலாக்கம் பண்ணுங்கிற ஒரு நோக்கத்துக்காக. ஏன்னா நமக்கு நம்மளோட இந்த தாட்டு அந்த எண்ணங்கள் ரொம்ப பிடிக்கும் அவரோட இது. ஏன்னா இயற்கையை எதையும் துன்புறுத்தாமல் இயற்கையோடு வாழணும்னு நினைப்பார். அதனால் நம்ம இயற்கை ரகங்களை, ஏன்னா இன்னொருத்தட்ட போய் அந்த விவசாயி ஏன்னா தற்சார்பாக வாழணும்னா விவசாயியில் மட்டும்தான் வாழ முடியுங்கிறது தான் நம்மளோட இது. அதனால் விதைகளை நம்மளே உற்பத்தி பண்ணி நமக்கான விதைகளை நம்மளே சேகரிப்புங்கிறதுக்காக கொஞ்சம் விதையை சேகரித்தோம். இப்போ பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக நம்ம ஒரு 100 ரகத்தை தாண்டி சேகரித்ததுனால நமக்கு தமிழக அரசுலேருந்து விதை 100 ரகத்துக்கு மேலே விதை பாதுகாப்பாளர் ஒரு விருது கொடுத்தாங்க. 3 லட்ச ரூபா ரொக்க பரிசும் கொடுத்தாங்க. இது இல்லாமல் நம்ம ஒரிசா அதுமாரி தபால் தப்பு அவருமாரி விஞ்ஞானிகள்கிட்டேருந்து அந்த விதைகளை சேகரிச்சிருக்கோம். நம்ம 10 கிராம் 5 கிராம்னு அதை கொஞ்சம் கொஞ்சமாக உற்பத்தி பண்ணி அதோட கேரக்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணிகிட்டு இருக்கோம். ஏர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த விதைகளை பெரிய அளவில் பரவாக்காமனு இப்போ நம்மள்ட்ட ஒரு 200 வகையான விதைகள் நம்ம கையில் இருக்குது. காட்சிப்படுத்துறதுக்கு நம்ம தமிழ்நாட்டு ரகங்களை ஒரு 70-80 ரகங்கள் நம்மள்ட்ட கையில் வச்சுருக்கோம். இது இல்லாமல் மற்ற மாநிலத்தில் ஒடிசாவில் அதிகமாக விதைகளை உற்பத்தி பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கிறோம். உற்பத்தி பண்ணுறதுக்காக ஒரு 200 இந்த வருஷம் 200 ரகங்களை காட்சிப்படுத்தணும். அதை உற்பத்தி பண்ணி நம்ம வயலில் காட்சிப்படுத்தணும் தான். நம்ம வாங்கி கொண்டா வைக்கிறது மட்டும் நம்மளோட நோக்கம் இல்லை. நம்மளே உற்பத்தி பண்ணி நம்ம மண்ணிலேருந்து நம்ம விதையை மண்ணில் சேமிக்கணுங்கிற ஒரே நோக்கத்தோடு நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதை இப்போ நம்மள்ட்ட பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு ரகம்னா மாப்பிள சம்பா, பூங்கார், குள்ளக்கார், கருத்தக்கார், கருங்குருவை, காட்டு யானம், குருவிக்கார், இந்திராணி, ரத்தசாலி, மைசூர் மல்லி, சொர்ண மசூரி, சித்தசன்னா, பால்குட வாழை, பனங்காட்டு குட வாழை, இதுமாரி நிறைய ரகங்களை நம்ம அடுத்தடுத்து நிறைய ரகங்களை வச்சுருக்கிறோம். அதுமாரி நான் விதையை வச்சு ஒரு நாட்டை எப்படி வேணாலும் மாற்றலாம். விதைகள் தான் ஒரு நாட்டுடைய மூல ஆதாரமே விதைகள் தான். நான் புற்றுநோய் மருத்துவமனையில் கொஞ்ச நாள் வேலை பார்த்துருந்தேன். ஏகப்பட்ட புற்றுநோய்கள், உணவு சம்மந்தமான புற்றுநோய்கள் இப்போ நாட்டில் அதிகமாக இருக்கிறனால, அதாவது கெமிக்கல் ரகங்கள் எல்லாம் தவிர்த்தோம்னா நம்ம உடம்புல உள்ள ஜீன்கள்லாம் நிறைய மாற்றம் அடையுது. அதனால தான் எண்ணங்கள் மாறி, சிந்தனைகள் மாறி, செயல்பாடுகள்லாம் மாறினால நம்மளால் செயல்பட முடியல. 200 ரகத்தை நம்ம பாதுகாத்து வச்சுருக்கோம்னு சொல்லியிருக்கோம். 200 ரகத்தையும் புழக்கத்தில் கொண்டு வரல. இப்போ ஒரு 20 ரகம் வரைக்கும் நம்ம புழக்கத்தில் வச்சுருக்கிறோம். அரிசியாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக தமிழ்நாட்டு ரகங்கள் இல்லாமல் ரத்தசாலி கொடுத்துட்டு இருக்கோம், சித்தசன்னா கொடுத்துக்கிட்டு இருக்கோம், மைசூர் மல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம், சொர்ண மசூரி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் அதர் மாநிலத்து ரகங்கள் தான். இதை ஏன்னா சாப்பாட்டுக்கு நல்லா இருக்கிறனால கொடுத்துட்டு இருக்கோம். இதுமாரி ஒரு 20 ரகம் மாப்பிள சம்பா, பூங்கார், குள்ளக்கார், கருத்தக்கார், கருங்குருவை, ரத்தசாலி, சித்தசன்னா, சொர்ண மசூரி, பால்குட வாழை, தாய்லாந்து கவுனி, இதெல்லாம் நம்ம அரிசியாக்கி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம மக்கள் எதை அதிகப்படுத்தி நம்மள்ட்ட கேட்குறாங்களோ அந்த ரகங்களை மட்டும் அதிக அளவில் உற்பத்தி பண்ணி அவங்க புழக்கத்தை கொடுத்துட்ருக்கோம். எப்பொழுது ரகங்கள் மக்களோட புழக்கத்தில் வருதோ அந்த ரகம் தான் நிலச்சி நிற்கும். ஏன்னா அது ரகம் தான் அழிஞ்சு போகிறதுக்கு யாரோ ஒருத்தட்ட பாதுகாக்கப்படும். அந்த முறையில் பரவலாக்கம் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வருஷம் நம்ம இப்போ போன வருஷம் விழா நடத்தினப்போ பார்த்திங்கன்னா ஒரு 500 கிலோ நெல்லை ஃப்ரீயாக தான் கொடுத்தோம் எல்லாருக்கும், அவங்க உற்பத்தி பண்ணுறவங்களுக்கு. அதேமாதிரி வருஷம் நம்ம நடத்துகிறோம், திருவிழா நடத்துகிறோம். அந்த திருவிழாவில் நெல் ரகங்களை நம்ம இலவசமாக தான் கொடுக்குறோம். இப்போ நம்ம அந்த மீதி உள்ள ரகங்கள் இருக்குன்னு சொல்லலாம். உங்களுக்கு ஒரு 150 ரகங்கள். இதில் என்ன பண்ணுறோன்னா, வருஷத்துக்கு ஒரு 2 ரகத்தை எடுத்து அதை விளைச்சலை கொஞ்சம் கூட பண்ணுறோம். அது அது சாப்பாட்டு அரிசியாக்கி அதை சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அதை அடுத்த வருஷம் அதிக உற்பத்தி பண்ணி விதையாக விற்றுக்கிட்டு வருஷம் 2 ரகங்களை நம்ம அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கோம். வருஷம் 2 ரகங்களை. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 20 ரகத்தை இப்போ நம்ம அதுமாதிரி பண்ணியிருக்கிறோம். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா கந்தசாலாவும் இந்திராணியும் அதிகமாக எடுத்து பண்ணியிருக்கோம்.
குருவப்பட்டத்தில், சம்பா பட்டத்தில் இல்லை, குருவப்பட்டத்தில். ஏன்னா 120 நாளில் குருவையில் வருமானு போன ரகம் பண்ணும்போது வந்துச்சு அதுமாரி. அதனால் இப்போ சித்தசனா போன ரகம் சம்பாவில் குருவையில் பண்ணோம் வந்துச்சு. இந்த இடம் நம்ம அதுமாரி குருவையிலே பண்ணியிருக்கிறோம். நம்ம மதிப்பு கூட்டி தான் விற்கிறோம் எல்லாத்தையுமே. ஏன்னா எப்போ ஒரு விவசாயி வந்து மதிப்பு கூட்டி விற்கிறதுனா தான் சக்ஸஸ் பண்ண முடியும். நம்ம வந்து நெல் விதை திருவிழா இருக்குல்ல, எல்லா விதை திருவிழாவுக்கு போவோம். அங்கே யார்கள் விதை அதிகமாக வச்சுருக்காங்களோ அந்த ரகங்களை வாங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உற்பத்தி பண்ணி வச்சுருக்கிறோம். நம்ம உரங்களை வந்து நம்ம இன்னொருத்தட்ட வாங்கி போடுறோங்கிறது இது பண்ணோம்னா நல்லா இருக்காது. அமெரிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முதல் தடையே மருந்து போடுறப்ப எல்லா மருந்தையும் போட்டுருவாங்களாம். அது 25 நாள் 30 நாள் அப்படியே தன்னால் பயிர் எடுத்துக்குமா? அப்படியே அது தேவையில்லை. நம்ம மண்ணுக்கான பயிர் பூச்சி வந்தால் தான் பூச்சி விரட்டி அடிக்க போகிறோம். பூச்சியை விரட்டுறது தான் நம்மளோட பூச்சை கொல்லணுங்கிறது கிடையாது. இப்போ நீங்கள் களைக்கொல்லி போட்டிங்கன்னா 60 வருஷத்துக்கு அந்த களைக்கொல்லியில் வீரியம் இருக்குங்கிறாங்க. இப்போ 60 வருஷத்துக்கு அந்த மண் கெட்டு போச்சுன்னா அந்த வீரியத்தில் என்ன பண்ண போகிறோம்? ஏன்னா மண்ணில் புழு பூச்சி பூரா இறந்துருச்சு, நல்லது செய்கிற புழு பூச்சி. இப்போ அதே வந்து நம்ம ஜீன்களில் உள்ளதையும் கொஞ்சம் கொஞ்சமாக இறக்குது. ஏன்னா அதையே சாப்பாடு தான் சாப்பிட்றோம். அதனால் நம்ம ஜீன்கள் புதுப்பிச்சு உயிரோட்டமாக இருக்கணும்னா உயிருள்ள பொருட்களை சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நம்ம லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 17 ஏக்கரில் பண்ணியிருக்கோம். இப்போ கரண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து உதாரணத்துக்கு சொல்கிறேன், 1 ஏக்கர் மைசூர் மல்லி போட்டிருந்தேன். 1 ஏக்கர் மைசூர் மல்லியில் 900 கிலோ நம்ம 15 மூட்டை அறுத்துருக்குறோம். இடுப்பொருள்லாம் வந்து இப்போ அதிகம் இல்லை. நம்ம மீனமில் ஒரு தடவை அடிச்சிருக்கேன், தேன்மூர் காய்ச்சல் ஒரு தடவை அடிச்சிருக்கேன், 3 தடவை உழவு உழுதுருக்கேன். இதுக்கான செலவு தான், நார்மல் செலவு தான் எப்பொழுதுமே. மருந்து எந்த இது நம்ம வெளியில் போய் வாங்கினது கிடையாது. எதுவுமே நம்ம மீன் கழுவி வாங்கி நம்மளே உற்பத்தி பண்ணுறோம். இப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா அதில் செலவு என்னென்னா, இப்போ நம்மளோட டார்கெட் என்னென்னா செலவை குறைச்சி வருமானத்தை காட்டணும், அவ்வளோதான். நீங்கள் செலவு பண்ணி அதிக 15 மூட்டை இருக்கிற 20 30 மூட்டை இருக்கிறது இல்லை. இன்னும் அந்த 30 மூட்டையில் பார்த்தீங்கன்னா 15 மூட்டை கிட்ட நம்ம செலவு பண்ணுறோம் ஏக்கருக்கு. 15 மூட்டை செலவு பண்ணோம்னா 15 மூட்டை யாரோ ஒருத்தனுக்கு தான் போகுது. அந்த 5 மூட்டை 15 மூட்டை விளைஞ்சா போதும். 15 மூட்டையை நான் வந்து 120 ரூபாய்க்கு குறைஞ்சி விதை நெல் விற்றதில்லை. 1 கிலோ மைசூர் மல்லி விதை நெல் 120 ரூபாய்க்கு விற்கிறோம். நீங்கள் 900 கிலோன்னு பார்த்தீங்கன்னா கிட்ட 1,17,000 நம்ம வருது. அந்த 1,17,000 எந்த ஜம்மத்துலையும் நம்ம இந்த குடோனில் வண்டி போட்டோம்னா 1,17,000 விற்க முடியாது. அதிகபட்சம் விற்றீங்கன்னா 30 மூட்டை விற்கலாம், அவ்வளோதான். மருந்து போட்டு போட்டிங்கன்னா. அதனால் வருமானங்கிறது இல்லை. ஏன்னா வருஷம் நம்ம அதிகப்படுத்திட்டு தான் இருக்கணும். நம்மளால் நம்ம அரிசியும் கொடுக்க முடியல, நம்மளால் விதை நெல்லும் கொடுக்க முடியல வச்சுங்களேன். நம்மளால் அதிகமாக நீங்கள் ஆர்கானிக்னு பண்ணிங்கன்னா, நீங்களே மெனக்கெட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாபம் வரும். லாபம் வரலன்னு சொன்னால் ஒன்று விவசாயம் பண்ண தெரியலன்னு அர்த்தம், இல்லைன்னா பொய் சொல்கிறாங்கன்னு அர்த்தம். 2 தான் நடக்கும் இதில். இப்போ நம்ம எல்லாம் சந்தைப்படுத்துறது வந்து கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சந்தைப்படுத்தல் என்னென்னா, என்ன ரகத்தை விற்க போகிறோங்கிறத முன்கூட்டியே பிளான் பண்ணிட்டாமல் தான் சந்தைப்படுத்தலாம். நீங்கள் சிகப்பு ரகத்தெல்லாம் போட்டு நான் எல்லா ரகத்தையுமே ஆர்கானிக் பண்ணுறேன், எல்லாமே பாரம்பரிய ரகங்கள் சிவப்பு ரகங்களை பண்ணணுங்கிறத நம்ம தோல்வி போடுறதுமே தான் இருக்குது. மக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளரிசி இப்போ அதிகமாக இப்போ மக்கள் புழக்கத்தில் இருக்குது. அதனால் வெள்ளரிசியை உற்பத்தி பண்ணி சிவப்பு ரகத்தை அது மூலியமாக தான் சேல்ஸ் பண்ண முடியும். அது நீங்கள் என்னோடய டார்கெட் என்ன, டெய்லி ஏதாச்சும் ஒரு கஸ்டமர்கிட்ட நான் பேசிட்டே இருப்பேன் என்கிட்ட. ஏன்னா நம்ம வந்து எந்தெந்த பொருட்கள் நம்ம இன்ஸ்டாகிராமில் போடலாம், யூடியூப்பில் போடலாம், ஃபேஸ்புக்கில் இது பண்ணலாம், நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் பண்ணலாம். நம்ம வந்து நம்மள்ட்ட இருக்குங்கிறத வெளியப்படுத்தினா தானே அவங்க வந்து வாங்குவாங்க. வெளி மாநிலத்துக்கு பெங்களூர் கொடுத்துருக்கேன், கர்நாடகத்துக்கு கொடுத்துருக்கேன், கேரளாவுக்கு கொடுத்துருக்கேன். விதைகள் வந்து நிறைய உற்பத்தி பண்ணி விதைகள் வந்து அதிக அதாவது தமிழ்நாட்டில் உள்ள மாவட்டங்கள் எல்லா மாவட்டங்களுக்கும் விதைகள் அனுப்பியிருக்கிறோம். நம்ம விதைகள் அனுப்பும்போது நீங்கள் விதைகள் வந்து விதை மூலியமாக நம்மளுக்கு ஓரளவுக்கு ரீச் ஆகிட்டோம். நம்ம வந்து விதைகளில் வந்து நம்மளோட லாபத்தை எடுத்துடுறோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டாக் வச்சு தான் வைக்க முடியும். ஏன்னா விதையோட உறக்க காலம் வந்து 3 மாதம். அதுக்கப்புறம் அரிசி ஆக்கும்போது 6 மாதத்துக்கு அப்புறம் தான் நம்ம அரிசி ஆக்குறோம். அப்போ தான் அந்த அரிசியில் உள்ள சத்துக்களும் அந்த அரிசியும் நம்ம வந்து பழைய சாப்பிட்றதுக்கான பக்குவத்துக்கு வருது அந்த அரிசி.